நம்முடைய பிதாவாகிய தேவனிடம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றியோடு பெற்றிருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய திருவார்த்தைக்காக உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவரை இடைவிடும் நான் ஜெபிக்கிறோம்ப்பா. மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி உமக்கென்று நாங்கள் பிழைக்க இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு மன்னாவை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதான நேரங்களையும் காலங்களையும் இந்த வழக்கத்தில் ஏற்படுகின்றோம். எல்லா துதி கனமும் உமக்கு அடைக்கின்றோம். மீர் பெரியசன் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வரும் 13ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்கென்று திருச்சபை கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் தூய பலி, தூய தியாகமாகிய திருவிருந்து. தூய பலி அல்லது தூய தியாகமாகிய திருவிருந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி சாக்ரிஃபைஸ், சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி சாக்ரிஃபைஸ். ஆம் அன்புக்குரியவர்களே, இதற்கு ஆதாரமாக திருச்சபை கொடுத்திருக்கின்ற வேத பாடங்கள், அது முதலாம் வேத பாடமாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனமும், 2ஆம் வேத பாடமாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 தொடங்கி 30 வசனமும், 3ஆம் வேத பாடமாக யோவான் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 59 வசனமும், இந்த நாளுக்குரிய சங்கீதமாக 100 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சாக்ரமெண்ட் என்பது சமயச் சடங்கு இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சாக்ரமெண்ட் என்பது லத்தீன் சொல்லாகும். இராணுவ வீரர் தன் படைக்கு தலைமை பொறுப்பு ஏற்கும் முன்பு எடுத்துக்கொள்ளும் இரகசிய காப்பு பிரமாணமே லத்தீன் மொழியில் சாக்ரமெண்ட் எனப்படுகிறது. காணப்படாத அருளின் காணக்கூடிய அடையாளமாக திருவருட்சாதனத்தை தூய அகஸ்டின் குறிப்பிடுகின்றார். நற்கருணை என்னும் திருவருட்சாதனம் குறித்து இறையாளர் சிசிலியோஸ் குறிப்பிடும்போது, சர்ச் இஸ் இன் தி எக்கோட்ரைஸ்ட் அண்ட் த்ரூ எக்கோட்ரைஸ்ட் என்கிறார். ஆண்டவரின் திருவிருந்து என்பது அவரது ஒரு இணைப்பு என்று ஃப்ரெட்ரிக் கோட்டோஸ் என்பவர் கூறுகிறார். தூய நற்கருணை, ஆண்டவரின் இறை உணவு, அப்பம் பிக்குதல், நன்றி விருந்து, தூய திருப்பலி என பல பெயர்களில் அழைக்கப்படும் இத்திருவருட்சாதனத்தின் முதன்மையாக காணப்படுகின்றது, முழுமையானதாகவும் கருதப்படுகின்றது. தூய ஒப்படைப்பு பலியாகிய திருவருட்சாதனம் தரும் நன்மைகளை குறித்து நாம் தியானிக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் வாசித்த 3ஆம் வேத பாடத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு 15 முதல் 51 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இயேசுவின் உபதேசத்தினால் குழப்படைந்த மத தலைவர்கள் மற்றும் யூதர்களுக்கு தன்னை விசுவாசித்தால் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே அங்கு சொல்லுகின்றார். ஆம், அழிவில்லாத நித்திய வாழ்வை பெற வேண்டுமானால் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளிலே இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, ஜீவ அப்பத்தை பற்றி மக்களது தடுமாற்றம். ஜீவ அப்பத்தை பற்றி மக்களது தடுமாற்றம். இரண்டாவதாக, ஜீவ அப்பத்தை பற்றிய விளக்கம். இரண்டாவதாக, ஜீவ அப்பத்தை பற்றிய விளக்கம் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் முதலாவது சொன்னது ஜீவ அப்பத்தை பற்றிய தடுமாற்றம். நாம் வாசித்த யோவான் 6ஆம் அதிகாரம் 41 முதல் 47 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு சொல்லப்படுகின்ற காரியம்
நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என் இடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆமுகத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. அவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆம், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று இயேசு தம்மை பற்றி சொன்ன கருத்தை புரிந்து கொள்ளாத யூதர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவரை சரியாக மதிப்பிடும் தெளிவு மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. ஒருவேளை அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை அநேகரை நாம் காண்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே அங்கு சொல்லப்படுகின்ற காரியங்கள் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கு மகிமையும் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தம்மிடம் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின்படி மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு விளம்புகின்றார். ஆம், அவருடைய மகிமையும் அவருடைய மேன்மையையும் நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியாய் இந்த நாளிலே ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெரும் மூச்சுக்களோடு அங்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். மனித மதிப்பீடு, சமுதாய மதிப்பீடு, உலக அந்தஸ்து இவையே யூதர்களின் மதிப்பீடாக இருந்தாலும் இயேசு இவைகள் எதிலும் பொருந்தாததினால் யூதர்கள் இயேசுவை தள்ளிவிட்டனர். ஆகவே அவரது உபதேசத்தை கேட்டு முறுமுறுத்தார்கள். இன்றும் சிலர் இயேசு கிறிஸ்து பிதானத்தில் வந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் யூதர்களைப் போல முறுமுறுக்கிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இருவேளை திருவிருந்து என்று சொல்கின்ற பொழுது அவர் தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்ததினால் அந்த திருப்பலியின் மூலமாய் நம்மை ஒவ்வொரு முறையும் அவர் மீட்டு ரட்சித்து பிதாவோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே பார்த்துக்கின்ற பொழுது, உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறார்கள். ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய உபத்திரவங்களிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருவிருந்தை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது அவருடைய பாடும் வர்ணங்களை நாம் நினைக்கின்றோமே. அவர் எதற்காக பாடுபட்டார் என்றால் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக. ஒரு பரிசுத்தமுள்ளவர், எந்த விதமான பாவம் உங்களிடத்திலே எவன் எண்ணத்திலே பாவம் உண்டு என்று சொல்ல முடியும் என்று சொல்லி அங்கு வினாவின ஆண்டவர். ஆனாலும் நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் சுமந்து கொண்டது நிமித்தமாய் உலகம் தோற்றம் முதல் உலகம் முடியும் மட்டுமாக சகல மனிதர்களின் பாவத்தை சுமந்து
சிருஷ்டித்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே அர்ப்பணித்தாரே. அவருடைய உபத்திரங்களை நாம் காண்ந்திருக்கின்றோமே. அந்த உபத்திரம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடும் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நீங்கள் நானும் அடி எடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும். எனவே நீங்கள் நானும் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுலடியார் சொல்கிறான் சொன்னால், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் நமக்கு வரக்கூடிய எந்த உபத்திரத்திலும் நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமான் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமம் என்று திருப்பினான் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் வேதம் நமக்கு வழியாக இருக்கும் என்று சொன்னால், நமக்கு வசனம் வழியாக இருக்கும் என்று சொன்னால், அந்த சத்திய வேதம் நம்முடைய வாயிலே இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படாது, அக்கிரமம் காணப்படாது. மற்றவர்களை குறித்ததான எந்த விதமான காரியங்களை நாம் நினைத்து கூட பார்க்காதபடி மற்றவர்கள் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய தீங்கு செய்தாலும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். எனவே அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உதரிலிருந்து எந்த விதமான அநியாயமான காரியமும் காணப்படாது. ஏனென்றால் என்னோடு சமாதானமும் யதார்த்தமும் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான் என்று பார்க்கின்றோம். அப்படினால் அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கி மனிதருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்வது எது சரி எது தப்பு என்று அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே நாம் இருந்தாலும், அக்கிரமக்காரர்களோடு கூட நாம் இருந்தாலும் கூட, எந்த சூழலிலும் அவர்களோடு கூட நாம் விடாதபடி, அவர்களோடு கூட நாம் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாதபடி, நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஆண்டவர் எதற்காக நம்மை மீட்டு எடுத்தாரோ அந்த மீட்டு எடுத்ததை நாம் அறிந்து கொண்டு அவரோடு கூட நித்திய காலமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் ஜீவ அப்பத்தை குறித்ததான மக்களுடைய தடுமாற்றம் என்று நாம் சிந்தித்தோமே, நாம் எந்த விதத்திலும் தடுமாறாதபடி ஜீவ அப்பம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அதான் 28ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. ஆண்டவரே சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறாரே. அப்படின்றால் அந்த அப்பத்தை நாம் புசித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் நிச்சயமாக அவர் நமக்குள்ளாக இடைபெறுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் சகிக்க வேண்டிய சத்துவத்தையும் பலனையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நாம் மனிதர்களை நம்பி வாழ்ந்த நாட்கள் போதும். இனி ஒரு நாட்களும் மனிதர்களை அல்ல, நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்பாதபடி ஆண்டவர் மேல் நாம் பற்று உள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளாக இந்த நாட்களில் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக ஜீவ அப்பத்தை பற்றிய விளக்கம். ஜீவ அப்பத்தை பற்றிய விளக்கம் நாம் வாசித்த அந்த பார்க்கின்ற போது 48 ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படியே சொல்லி வருகின்ற பொழுது 56ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, என் மாம்சத்தை புதித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். அவருடைய திருவிருந்திலே பங்கு கொண்டு அவருடைய சரீரத்தையும் அவர் இரத்தத்தையும் நாம் புசிக்கின்ற பொழுது அவரிலே நாம் நிலைத்திருக்கின்றோம். நாம் நிலைத்திருக்கின்றோமோ இல்லையோ, ஆண்டவர் அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, 58ஆம் வசனம் சொல்கின்றது, வனத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்கிறார். அவனால் நாம் என்றென்றைக்கும் பிழைத்திருக்க முடியாது. ஏதோ ஒரு நாட்கள் வாழ்ந்தோம் என்றல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாம் ஒருவேளை இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடிந்தாலும் கூட நம்மை குறித்து மற்றவர்கள் எப்படி சாட்சி கொடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் கொடுக்கும் ஜீவ அப்பம், மக்களுக்கு உயிரை கொடுக்கும் அப்பம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
இம்மையில் ஆண்டவருடைய மாமிசத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அவருடைய மாமிசமே மெய்யான போஜனமும் அவருடைய இரத்தமே மெய்யான பானமுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். நமக்கு தெரிந்த ஒன்று, ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் நான் திரும்ப வரும் அளவும் இதை அனுசரிக்கும்படி பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினார் என்று சொல்லி ஆண்டவருடைய பாடும் மரணங்களை குறித்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் திருவிருந்திலே கலந்து கொள்கிற பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையின் மக்களாய் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 1 கொரிந்தியர் 10:15-18 பார்க்கின்ற பொழுது, உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்கிறேன் நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிழைத்து அவரோடு நிலைத்திருக்க அவர் ஏற்படுத்தின திரு விருந்திலே பங்கு பெற வேண்டும். அவரது சரீரத்தை புசித்தால் அவருடைய தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பலர் இதனை வெறும் சடங்காச்சாரமாய் எண்ணுவதால் இயேசு தரும் புது வாழ்வை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. என்றால் திருவிருந்திலே பங்கு கொள்வது என்பது நாம் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் திருவிருந்திலே இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே வருஷத்திலே 2 நாள், 1 நாள் அல்லது மாதத்தின் முதல் வாரம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் திரும்ப வருமளவும் நம்ம இதை அனுசரிக்க முடியும். அதனால் எப்பொழுதெல்லாம் திருச்சபையிலே, ஆலயங்களிலே, ஆராதனையிலே திருவிருந்து பரிமாறப்படுகிறதோ அந்த திருப்பலியிலே நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, நான் பாவியாக உம்முடைய பாதப்படியில் வருகிறேன், உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து எனக்கு வேண்டிய சத்துவத்தை கொடுத்து நான் இந்த உலகத்திலே உமக்கென்று நான் வாழவும், உம்முடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், உம்மை அறியாத மக்களுக்கு உம்மை நான் வெளிப்படுத்தவும் நான் வாழ எனக்கு கிருபை தாரும். ஏதோ சடங்காச்சாரமாய் நான் இதை எண்ணாதபடி எனக்கு நீர் இதன் மூலமாய் ஒரு புது வாழ்வை கொடுக்கிறீர் என்ற விசுவாசத்தில் நான் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். மல்லிகா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 1-2 வசனங்களிலே, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன், உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு வாரமும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் கேட்ட வார்த்தை உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்திருக்கின்றதா? என்னையும் உங்களையும் ஒரு புது வாழ்வுக்குள்ளாக நடத்திருக்கின்றதா? அல்லது பழைய வாழ்வே நாம் தொடர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, ஏனென்றால் திருவிருந்திலே நாம் பங்கு கொண்டிருப்பது நாமே அவருடைய திரு சமூகத்திலே பலியாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒப்புக் கொடுப்பதன் மூலமாய் ஒரு புது வாழ்வை நாம் பெறுகின்றோம் என்ற ஊக்கவும். எனவே அவருடைய வசனத்துக்கு நாம் கேட்டு அந்த வசனத்தின்படி நம்மை விசுவாசித்து ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்துகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும், அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் என்னால் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். அவர் நமக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். நம்முடைய முற்பதாக்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும், வாக்குத்தத்தமுள்ள சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் சொல்லுகின்றோமே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய எங்கள் முற்பதாக்களின் தேவனே, அவர்களோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்பா. அந்த உடன்படிக்கை மட்டுமல்ல, அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதமுள்ள வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாகவும் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாகவும் எங்களுடைய திருச்சபைக்குள்ளாகவும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்துக்குள்ளாகவும் எங்கும் கேட்கப்படவும் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அநேகர் எழும்பவும் உமக்கு சாட்சியாய் வாழவும் கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாம் ஆண்டவரின் உபதேசத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடைபடுகின்றவராயிருக்கின்றார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடைபடுகின்றவராயிருக்கின்றார். எனவே நாம் அதை உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய திருச்சமூகத்திலே என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன் அப்பா. நீர் எனக்கு அருளுகின்ற நிறைவான வாழ்வும் நித்திய வாழ்வையும் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உலகத்திலே நான் பாவத்துக்கு நான் மரித்தவனாய்
உமக்கென்று நான் பிழைக்கின்றவனாய் நான் வாழ எனக்கு கிருபைதாரும். உம்முடைய திருவிருந்து மேசையை நான் அணுகும்போதெல்லாம் எங்கள் வாழ்வை இனி தூய்மையாய் வாழ உறுதியேற்க எங்களுக்கு உதவி வரணும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் நம்மோடு கூட தூய ஆவியான ஒரே கடவுள் என்றென்றும் அரசாளுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் நான் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் பெறுகின்ற பொழுது திருப்பந்தியில் கிறிஸ்துவோடு கூட இணையும் பணியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவரோடு கூட இணைந்து ஒரு தூய வாழ்வை நாம் வாழும்படியாய் நாம் ஒரு உறவுக்குள்ளாக, நாம் ஒரு உணர்வுக்குள்ளாக, ஒரு உறுதிக்குள்ளாக அவருடைய தூய ஒப்படைப்பின் பலியாகிய திருவாதத்திலே அவரோடு கூட நாம் இடைபடுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய திருவிருந்தை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற மக்கள் அநேகர் உண்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் என்னென்ன நாம் பார்க்கின்றோம், திருவிருந்திலே ஒரே கிண்ணம் ஒரே அப்பம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இதே ஒரே கிண்ணத்திலே பரிமாறப்படுகின்றதன் மூலமாய் நாம் ஒரே சகோதரத்துவத்தோடு கூட நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதிலே ஏழை எளியோர் என்றல்ல, முதியோர் வாலிபர் என்றல்ல, எல்லாரும் சமமாய் நாம் இருக்கின்றோம் என்றும் எல்லாவற்றிலும் நாம் சமமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு திருப்பலியிலே ஒரே அப்பத்திலே ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணுகின்ற நாம் ஒரே உருளாக இருக்கின்றோம். நமக்குள்ளாக இன்றைக்கு எத்தனை வேற்றுமைகள், இன்றைக்கு சத்துருவானவன் நமக்குள்ளாக கொண்டு வந்திருக்கின்ற வேற்றுமையின் ஆவியை நாம் முறியடிக்கத்தக்கதாய் இந்த நாளிலே திருவிருந்திலே பங்கு கொள்வோம். அதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு வேண்டிய எல்லா விதமான பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரையே நமக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது ஒரே வார்த்தை, ஜீவ அப்பம் நானே. அவருடைய ஜீவ அப்பத்தை பெறுகின்ற பொழுது நாம் ஜீவன் பெறுகின்றோம். சொன்னால் ஜீவனுள்ள தேவனை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ நம்மை அழைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றார் என்று நாம் இருக்கவும், ஆண்டவரே உமது சத்தியத்தை சந்தேகிக்காமல் முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்கத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக, ஏனென்றால் ஆதியாகமம் 2:9-17 பார்க்கின்ற பொழுது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த நாள் ஆதாமும் ஏவாளும் பாவியானார்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த நாள் ஆதாமும் ஏவாளும் பாவிகளானார்கள். யோவான் 6:53 மத்தேயு 26:29-28 படி, என் மாமிசத்தை புசியாவிட்டால் உங்களுக்கு ஜீவனில்லை என்றும், என் மாமிசத்தை புசித்தால் பாவ நிவாரணம் உண்டென்றும் இயேசு சொன்னார். புசியுங்கள் என்ற அந்த உடன்படிக்கையால் பாவ நிவாரணம் உண்டாயிருக்கிறது. எனவே கனியை புசித்ததால் வந்த பாவத்தை போக்க கிறிஸ்து தமது மாம்சத்தை புசிக்கும்படி செய்து பாவத்தை போக்க வேண்டுமென்று இது தேவசித்தமாக இருக்கிறது. எனவே தான் அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் வந்தது நிமித்தம் இது உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் சிலுவை மரணபதி என்றும் தம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் அதன் மூலமாய் நீங்கள் நானும் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய இதை பெற்றுக்கொள்கின்ற நாம் அந்த உணர்வோடு கூட பெற்றுக்கொள்வதன் மூலமாய் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வரக்கூடிய நாட்களிலாவது நம்மோடு கூட இருக்கிற சக விசுவாசிகளோடு நம்முடைய உறவுகளை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கவும், நம்மோடு இருக்கின்ற சக சகோதரர்களோடு நம்முடைய உறவுகளை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கவும், நம்மோடு கூட பணிபுரிகின்ற இடங்களிலே இருக்கின்ற சகோதரர்களோடு கூட நமக்கு இருக்கின்ற உறவுகளை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய உறவு நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளாக வரக்கூடிய நாட்களில் நாம் கடந்து செல்ல உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனவே ஜீவ அப்பத்தை பற்றிய மக்களது தடுமாற்றத்தை இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு பெற்றுக்கொள்ளவும், அந்த தடுமாற்றத்திலிருந்து நாம்
ஜீவ அப்பம் எனக்காக என்று சொல்லி ஆண்டவரே ஜீவ அப்பமாய் வந்தார் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளவும், ஜீவ அப்பத்தை பற்றி விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே, நீரே ஜீவ அப்பமாய் எங்களுக்கு உள்ளாக இருக்கிறீர். அதை நாங்கள் புசிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு புது வாழ்வை நீர் கொடுக்கிறீர் என்றது விசுவாசத்தோடு கூடவும், நீர் சிந்தின அந்த பரிசுத்தம் இரத்தத்தின் மூலமாய் கர்த்தாவை நாங்கள் கழுவப்பட்டு கர்த்தாவை நாங்கள் பரிசுத்தம் அடைந்து உம்மை நாங்கள் தரிசிக்கின்றவர்களாய் ஒருவனும் ஒரு காலம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வார்த்தையின்படி நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளத்தக்க நாளாய் இந்த நாளை எங்களுக்கு மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடவும், ஒருவேளை அந்த பாடுகள் நிறைந்ததாக இருந்தாலும் உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து நீர் எங்களுக்காக சிலுவை மரணம் வரைந்தும் பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் படுகின்ற பாடுகள் ஒன்றும் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், எல்லாவற்றையும் கர்த்தாவை மேற்கொள்ளத்தக்கதான தேவ பலத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை கர்த்தாவே, இதில் இணைந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேண்டிய எல்லா ஒத்தாசையும் பிறந்து கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளணுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையும் கிடைக்கின்றோம். நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். ஜீவன நடப்பிதாவே. ஆமேன். பரமண்டலங்களில் பிதாவே, இப்படி நாமும் பிரஸ்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமத்தை செய்யப்படுவோம், பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தின் தாரம் எங்களுக்கு விரோதமாய் கொண்டு செய்கிற நாம் நினைக்கிற உலக குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உலகத்திலும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.